අතිශුද්ධ බලවත් වූ ජීවමාන සරබලධාරී දෙවියන්නි මේ සඳෑ කාලේ සබවස්සට අනේක වාර ස්තුති කරනවා. දෙවියන් වහන්සේ ඔබගේ බයිබලයේ ප්‍රකාශ කරනවා දෙදෙනෙක් කොති දෙනෙක් මාගේ නාමයෙන් කුමන ස්ථානයක රැස් වෙනවද මේ මැද ඔබ වහන්සේ ඉන්නවා කියලා. දෙවියන් වහන්සේ ඔබ අප මැදේ සිටිනවා. ඔබ අපට ආස්කම් කරන්නා වූ දෙවියන් වහන්සේ. අපට බලවත් දේ කරන්නා වූ දෙවියන් වහන්සේ. අදත් මේ පැමිණ සිටින සෙනග ඔබගේ දෑතට බාරයි. ඔබ ආශිර්වාද කරන්න. ආස්කම් සිදු වේවා. රෝගීන් සුවය ලැබෙන්නට අවශ්‍යයි. මොගේ ජීවිතවල තියෙන සෑම ප්‍රශ්නයක් ඉවත් වෙන්නට අවශ්‍යයි. බලවත් වූ දෙවියන්නි ඔබගේ අස්තය තබන්න. ඔබගේ ආස්කමේ ආශ්චර්යමත් ක්‍රියා කරනව දෑත තබන්න. ඔබගේ දෑතට සියල්ල කැප කරලා බාර කරනවා. ජේසුස් වහන්සේගේ අතිශුද්ධ වූ අනර්ග වූ බලවත් වූ නාමයෙන්. ஹalleluya. கரங்களை சொல்லுமா ஹalleluya. வந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஜீவிக்கிற நாமத்தால் உங்களை நாங்கள் அன்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். පැමිණි සිටින ඔබ සියලු දෙනාව යේසුස් වහන්සේගේ නාමයෙන් පිළිගන්නවා. எத்தனை பேர் இந்த மாலை நேரத்திலே அப்பாவை ஆராதிக்க தயாரா இருக்கீங்க? කී දෙනෙක් මේ සවස් මොහොතේ පියාණන් වහන්සේව නමස්කාර කරන්න පැමිණි සිටිනවද? நாங்கள் இன்ற நாள் எதையும் பார்க்காமல் அவரை ஆராதிக்கிற நேரத்திலே அவரை நிச்சயமாகவே மகிமையான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையை செய்ய வல்லவராக இருக்கிறார். අපි උන් වහන්සේ දිහා නමස්කාර කරන මොහොතේ උන් වහන්සේ බලවත් දේ කරන්න උන් වහන්සේ දැන සිටිනවා. எனவே சிறு நிமிடங்கள் யாரும் இரண்டு கரங்களையும் உயர்த்தி ටික මොහොතක් සියලු දෙනා දෑත් දෙක ඉහළට ඔසවා அப்பா எங்களுடைய வாழ்விலே செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து පියාණන් වහන්සේ අපේ ජීවිතය කළ වූ සෑම යාපතක්ම සිහි කරලා அவருக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் செலுத்துவோமா? උන් වහන්සේට අපේ සුතිය පුදමුද? இன்று நான் நீங்கள் என்ன பிரச்சனைக்கு முகம் கொடுத்தாலும் அதை பார்க்காமல் ඔබ අද කුමන ප්‍රශ්නෙට මුහුණ දුන්නත් ඔබ ඒක දිහා බලන්නේ නැතුව ஜீவிக்கிற இயேசுவை நீங்கள் பாருங்க. ජීවමාන යේසුස් වහන්සේ ඔබ බලන්න. ஏனென்றால் அவரே எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். මක්නිසාද එතුමා අපිට ජීවනය දෙන්නව තැනැත්තා. என்னென்ன காரியங்களோட வாழ்விலே மறுத்து போயிருக்கிறதோ කුමන කාර්යයන් ඔබගේ ජීවිතය මැරී තිබෙනවද? அதோட வியாபாரமாக இருக்கலாம், எங்களுடைய குடும்பமாக இருக்கலாம், எங்களுடைய வாழ்க்கையாக இருக்கலாம். ඒක ඔබට ව්‍යාපාරයක් වෙන්න පුළුවන්, ඔබගේ පවුල වෙන්න පුළුවන්, කුමන දෙයක් වෙන්න පුළුවන්. அதை நிச்சயமாகவே அந்த இயேசு உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ඒ හැම දෙයක්ම යේසුස් වහන්සේ ප්‍රාණවත් කරන්න ஏனென்றால் බලවත්. அவரே ஜீவிக்கிறவர். මක්නිසාද උන්වහන්සේ அவரே ජීවමානයි. எல்லாவற்றிலுமே பெரிய தேவனாக இருக்கிறார். උන්වහන්සේ සියල්ලන්ට වඩා யார் උසස්. சத்தமாக அதனால தேவனை நோக்கி කවුරුත් මුකේ විවෘත කළේ යාපත් சொல்லுமாண்டவரே, දෙවියන් இதுவரை වහන්සේව. எங்களை வழிநடத்தின தேவன் நீர் இயேசுவே. මෙතරම් අපිව මඟ පෙන්වපු දෙවියන් இனிமேலும் වහන්සේවයි. எங்களை வழிநடத்த நீரே வல்லவர் சுவாமி. මින් මතු අපිව මඟ පෙන්වන්නට ඔබ බලවා. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய கரத்தையோ ස්වාමීනි අපේ දෑත ஆண்டவரே எங்களை சுற்றி இருக்க மனிதர்களையோ අපේ වටේ ඉන්නව මිනිසයන් நாங்கள் பார்க்கவில்லை இயேசுவே. අපි බලන්නේ නැහැ ස්වාමීනි. ஆண்டவரே, எங்களுக்கு எங்கிருந்து உதவி கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை ராஜா. අපිට කොයින්ද උපකාර පැමිණෙන්නේ කියලා අපි බලන්නේ නැහැ நாங்கள் පියාණන්. பார்க்கும் தேவன் அது நீர் ஒருவர் மாத்திரமே. අපිව රැක ගන්නව දෙවියන් වහන්සේ ඔබ ஏனென்றால் පමණයි. நீர் மாத்திரமே எங்களை தப்புவிக்க வல்லவராய் இயேசுவே. ඔබ පමණයි අපිව බේරගන්න සුදුසු உம்மை නැත්තා. நாங்கள் உயர்த்துகிறோம். අපි ඔබ ඔසවනවා. உம்மை மேன்மைப்படுத்துகிறோம் சுவாமி. ඔබ මගිමේට පත් කරනවා. எங்களுடைய எல்லா தேவையும் சந்திக்கிற தேவன் நீர் ஒருவர் ராஜா. අපේ හැම අවශ්‍යතාවයක්ම සපුරන්නේ உமக்கே ඔබයි. நன்றி. ඔබට ස්තුතියි. தீரவரா தூரவா செத்தரேரே மேஷோதோ. நீரே மகிமை நிறைந்தவர். ඔබ මගිමේට நீரே அற்புதத்தின் தேவன் ராஜா. ඔබ ආස්කමේ දෙවියන් වහන්සේ. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்கிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே. අපි සිතනවාට යාත්‍රා කරනද උඹේ වඩා වැඩි කරනව උයර්තුகிறோம். තැනත්තා. ඔබ ඔසවනවා. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ඔබ சுவாமி. මගිමේට පත් කරනවා. தீரவரா தூரவா செத்தரேரே மேஷிடாலாரவா சதூரவா செத்தே. நன்றி சுவாமி. ඔබට ස්තුතියි ස්වාමීනි. ஆண்டவரே, எல்லா நன்மைக்கும் நன்றி இயேசுவே. ඥානනේ හැම යාපතක්ම ஆண்டவரே, எல்லா அற்புதத்துக்காகவும் நன்றி. හැම ආස්කමකට எல்லா அதிசயத்துக்காகவும் நன்றி சுவாமி. හැම පුදුම දෙයක් උදෙසා ස්තුතියි. இதுவரை எங்களை வாழ வைத்தீரே ராஜா. මෙතක් අපිව ජීවත් அதற்கே உமக்கு நன்றி. ඥානනේ ඔබට ස්තුතියි. அதற்கே உமக்கு துதி ராஜா. ඒ දේ උදෙසා ඔබට නමස්කාර தீரவரா කරනවා. தூரவா செத்தரேரவா சதூரவா செத்தே. நன்றி நன்றி இயேசுவே. ඔබට ස්තුතියි ස්තුතියි යේසුනි. எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க? කී දෙනෙක් මේ සවස් මොහොතේ විශ්වාස කරනවා. நாங்கள் என்ன பிரச்சனைக்கு முகம் கொடுத்தாலும், අපි කුමන ප්‍රශ්නෙට මුහුණ දුන්නා. என்ன போராட்டத்துக்கு முகம் கொடுத்தாலும், කුමන පොරබැදීමකට මුහුණ දුන්නා. நாங்கள் ஆராதிக்கும் தேவன் අපි නමස්කාර කරන அவர் දෙවියන් වහන්සේ. நிச்சயமாகவே இன்று நாங்கள் விடுவிக்க வல்லவராக. උන්වහන්සේ අපිව ගලවන්න බලවා. விசுவாசிக்கிறவர்கள் உற்சாகமாய் கரங்களை தட்டி, විශ්වාස කරන උනන්දු වෙන අස්වලසන්නේ. நாம் ஆராதிக்கும் தேவன் අපි නමස්කාර කරන දෙවියන් වහන්සේ. எங்களை விடுவிப்பீர். උන්වහන්සේ අපිව ගලවයි. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க. சொல்லுமா, எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே.
மாத்திரமே අපේ හැම අවශ්‍යතාවයක්ම සපුරන්නේ උන්වහන්සේ පමණයි. ஒரு குறையும் இல்லாமல் எங்களை பாதுகாக்கிற தேவன் அந்த நல்ல தேவன் மாத்திரமே එක අඩුවක් නැතුව අපි ආරක්ෂා කරන எங்களை උන්වහන්සේ கரங்களை පමණයි. சொல்லும் ஆண்டவரே உம்மை போல யாரும் இல்லை சுவாமி දෑත් ඔසවා කියමුද ස්වාමිනේ ඔබ වන් කෙනෙක් නැහැ. ஆண்டவரே கஷ்டங்கள் மத்தியிலே போராட்டங்கள் மத்தியிலே எங்களோடு இருந்த தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே ராஜா ස්වාමිනේ අමාරු මොහොතේ ප්‍රශ්න මොහොත අපි සමග සිටිය ඔබ පමණයි. ஆண்டவரே என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரே அந்த பிரச்சனத்திலே எங்களுக்கு பலத்தை கொடுத்து அதை முகம் கொடுக்க எனக்கு பலத்தை கொடுத்து எங்களை உயர்த்தினீரே ராஜா அது நீர் ஒருவர் மாத்திரமே சுவாமி ස්වාමිනේ කුමන ප්‍රශ්න එන මොහොතේ ප්‍රශ්නෙට මුහුණ දෙන්න ශක්තිය දුන්නේ ඔබ පමණයි. எனவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் එම නිසා ඔබ නමස්කාර உம்மை කරනවා. மாத்திரமே நாங்கள் வீணை பாராட்டுகிறோம் சுவாமி ඔබ පමණක් අපි මගිම කරනවා. ඔබ වන්දෙවි කෙනෙකු නැත යේසුනේ 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 යේසුනේ ඔබ වාගේ දෙවි කෙනෙක්
நான் மறப்பேனோ எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? 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 அடுக்கலம் எனக்கு தந்திரே நான் தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து கொண்டீரே எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்?
எவ்வளவு அன்பு நீர் என் மேலே வைத்திருக்கிறீர் ராஜா. කෙතරම් ප්‍රේමයක් අප කෙරෙහි ඔබ තැබුවද? அந்த அன்புக்கு நிகராக நான் என்ன ஆண்டவரே செய்வேன்? ඒ ප්‍රේමයට සමානව අපි කුමක් කරන්නද? வாழ்நாள் முழுவதும் உமக்கு மாத்திரமே நான் என்னுடைய நன்றிகளை செலுத்துவேன் ராஜா. ජීවිත කාලය පුරාම ඔබ වහන්සේට පමණක් ස්තුති உம்மை කරනවා. மாத்திரமே நான் உயர்த்துவேன். ඔබ පමණක් ඔසවනවා. உம்மை மாத்திரமே நான் ஆராதிப்பேன் இயேசுவே. ඔබ පමණක් නමස්කාර කරනවා. இதுவரை என்னை மறவாமல் பாதுகாத்த தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே ராஜா. මෙතරම් දවස් මතක නැති කොට අපිව ஆண்டவரே ஒரு குறையும் இல்லாமல் என்னை பாதுகாத்த தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே இயேசுவே. ස්වාමිනේ එක අඩුවක් නැතුව අපි රැකගත්තේ ඔබ ஆண்டவரே පමණයි. என்ன தேவை வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் சுவாமி කියන්නේ කුමන අවශ්‍යතාවක් කුමන පොරබැදීමක් කුමන ප්‍රශ්නයක් ඇවිත් තිබුණත් அந்த பிரச்சனைகள் மத்தியில் என்னை தனியா விடாமல் சுவாமி என்னை இதுவரை என்னை வழிநடத்தின தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே ராஜா. මේ ප්‍රශ්නයේදී මාව තනි නොකර මෙතරම් දවස් මාව ගෙනී அநேகர் என்னை விட்டு சென்றார்கள் சுவாமி. බොහෝ දෙනෙක් මාව අතහැරලා ගියා. ஆனா நீர் மாத்திரமே ஒருபோதும் என்னை கைவிடாமல் சுவாமி வெட்கப்பட்டு போன இடத்தில் என்னுடைய தலை உயர செய்தீரே ராஜா. ඔබ පමණක් මාව අත්හැර ලැජ්ජා වුණ පැත්තනව හැම තැනකදීම ඔබ වහන්සේ මා நான் සමග நினைப்பதுக்கும் வேண்டிக் கொள்வதுக்கும் அதிகமாக சேர தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே இயேசுவே. අපි සිතනවාට යාත්නා කරනවට වඩා වැඩියෙන් ඔබ කරන්න අවතන. அந்த அன்புக்கு நன்றி இயேசுவே. මේ ප්‍රේමය නිසා ස්තුති යේසුස්. இஸ்ரவேலின் ராஜாவாய் ඊශ්‍රායෙල් රජු ලෙස நீரே என்னுடைய தேவன் சுவாமி. ඔබයි මගේ දෙවිඳුන්. உம்மை மாத்திரமே என்றும் உயர்த்துவேன். ඔබ පමණක් දිනපතා ඔසවනවා. ஷிரலரவா செதேரவா சதூரவா தீனனதூரவா இஸ்ராயேல் ராஜதுமாரி யெகோவா தேவிதுமாரி மாவ உசவந்தே ඔබගේ ගුණගයමේ ඉස්රායෙල් රජතුමනි යෙගෝවා
எல்லா கணத்தையும் செலுத்துவோம். ඒ යාපා දෙවියන් වහන්සේ තම ගෞරවය තම මගිමයත් අපි පුද யாரும் அமர்ந்து கொள்வோம். ඔබ සියලු දෙනා අසුන් ගන්න. இந்த நேரத்தில் தேவனுக்கு என்ன காணிக்கையை நாம் கொடுப்போம். මේ මොහොත දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය පඬුරු දෙන්න ලැබෙනවා. බලවන්තයි. அவர் வல்லமை உள்ளவர். උන්වහන්සේ බලවන්තයි. அவர் வல்லமை உள்ளவர். ඔබ අද සිටින වාතාවරණය වෙනස් කරන්නට උන්වහන්සේ බලවන්තයි. நீங்கள் இன்றைய நாளில் இருக்கிற சூழ்நிலையை மாற்ற
அவர் வல்லமை உள்ளவர். ඔබ අද මොන ප්‍රශ්නට මුහුණ දෙනවද ඒක වෙනස් කරන්නට ඒකට පිළිතුර දෙන්න උන්වහන්සේ බලවන්තයි. இன்று நீங்கள் எந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்கிறீர்களோ அதை மாற்றி அமைக்க அதற்கேற்ற பதிலை கொடுக்க அவர் வல்லமை කොමන உள்ளவர். අවශ්‍යතා සමග ඔබ සිටිනවද ඒක උන්වහන්සේ සපයයි. எப்படிப்பட்ட தேவையோடு நீங்கள் இருக்கிறீர்களோ அதை அவர் சந்திப்பார். උන්වහන්සේ තා බලවන්තයි. அவர் மிக வல்லமை உள்ளவர். මේ සවස් කාලේ බලවන්ත දේ උන්වහන්සේකයි. இந்த மாலை வேளையிலே அந்த வல்லமையான காரியத்தை தேவன் செய்வார். සුද්ධාත්ම වහන්සේ මේ ස්ථානයේ සිටිනවා. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறார். උන්වහන්සේ අද දවසට අවශ්‍යව මේ ස්ථානට එක්කගෙන ඇවිල්ලා උන්වහන්සේගේ නිදහස ලබා දෙන්නවා. இன்றைய நாளிலே அவர் இன்றைய நாளுக்குரியவர்களை இன்றைய நாளிலே இந்த இடத்துல அழைத்து வந்து அவர்களுக்கு ஏற்ற பதிலை கொடுப்பார். ඔබගේ ප්‍රශ්න කරදර වලින් වෙනස උන්වහන්සේ තමයි. உங்கள் பிரச்சனை வேதனைகளுக்குரிய மாற்றம் அவரே. උන්වහන්සේ කිසි දෙයක් සිදු වෙන්නේ නැහැ. அவரை தவிர வேற ஒன்றுமே நடக்காது. මේ සවස් කාලේ මොන ප්‍රශ්නයක් ඔබ ඇවිල්ලා ඉන්නවද? இந்த மாலை வேளையிலே எந்த பிரச்சனையில வந்தீர்களோ ඒක පැහැදිල්ලෙන් දෙවි පියාණන් වහන්සේට කියන්න. அதை தெளிவாய் தேவ பிதாவுக்கு சொல்லுங்கள். සුද්ධාත්ම වහන්සේ ඒක මේ මොහොතේ ඉවත් කරයි. பரிசுத்த ஆவியானவர் அதை இந்த வேளையிலே நீக்குவார். මේ ප්‍රශ්නය මාව උගාක් වද කරනවා. இந்த பிரச்சனை தான் எனக்கு மிகவும் தொந்தரவா இருக்கிறது. මේ ප්‍රශ්නේ උන්වහන්සේ උස්සලා ගලවලා දායි. அதை அவர் பிடுங்கி எடுத்து தூக்கி எறிந்து விடுவார். උන්වහන්සේ විශ්වාස කරන அவரை விசுவாசியுங்கள். උන්වහන්සේ තා බලවන්තයි. அவர் மிக வல்லமையானவர். ඔබනේ ආරක්ෂා කරනවා. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். දැතසුවය ආරක්ෂා කරමු. கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம். ඔබගේ ප්‍රශ්න උදෙසා ආරක්ෂා කරන உங்கள் பிரச்சனைக்காக ஜெபியுங்கள். උන්වහන්සේකට විසඳුම ලබා දෙයි. தேவன் அதற்கு ஏற்ற பதிலை கொடுப்பார். යේසුස් වහන්සේගේ බලවන්ත නාමයෙන් இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள දෙවි நாமத்தில் පියාණන් මේ සවස් කාලේ අපි ආරක්ෂා කරනවා. தேவ பிதாவே இந்த மாலை வேளையிலே මේ ஜெபிக்கிறோம். ස්ථානයේ නව සෑම දෙනාගේ ප්‍රශ්න කරදර වලට ඔබයි විසඳුම. இங்க இருக்கிற எல்லோருடைய பிரச்சனை வேதனைக்குரிய பதில் நீரே. ඔබ ඇර විසඳුමක් නැහැ. நீர் அன்றி எந்த பதிலும் ඔබ இல்லை. පමණයි විසඳුම. நீரே பதிலுக்குரியவர். මේ සවස් කාලේ විසඳුම මෙයට ලැබේවා. இந்த மாலை வேளையிலே அந்த பதில் இவர்களுக்கு යේසුස් கிடைக்கட்டும். වහන්සේගේ නාමයෙන් මෙයට සුවය ලැබේවා. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவர்களுக்கு சுகம் මගේ உண்டாகட்டும். ආරක්ෂා වලට පිළිතුර ලැබේවා. இவர்கள் ஜெபத்துக்குரிய பதில் கிடைக்கட்டும். මගේ කරදර වල ඉවත් වේවා. இவர்கள் பிரச்சனைகள் நீங்கட்டும். යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் මගේ දුක වේදනා ඉවත් වී නිදහස් වෙන පිණිසම ආශිර්වාද කරනවා. இவர்கள் துக்கங்கள் வேதனைகள் நீங்கி இவர்கள் விடுதலை பெறும்படியாய் நான் සුද්ධාත්මනි ஜெபிக்கிறேன். අද අවශ්‍ය පණිවිඩය අපට ලබා දුන් වෙනවා. பரிசுத்த ஆவியானவரை இன்றைய நாளுக்கு ஏற்ற செய்தியை ඔබ நீர் මා நமக்கு තුලින් කතා කළ වෙනවා. இரண்மேலும் பேசுவதாக වෙනස ඇති කළ වෙනවා. மாற்றம் உண்டாகட்டும். යන්නේ සෑමයිම ඔබට පුද කරනවා. பிதாவே சகல යේසුස් වහන්සේගේ බලවන්ත නාමයෙන්. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள සභාව நாமத்தில் සම්දෙන් කියමු. Amen. ආමේන්. හalleluya. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. යේසුස්ගේ නාමයෙන් ඔබ පිළිගන්නවා. இயேசுவின் நாமத்தில் உங்களை අද வரவேற்கிறோம். දෙයින් ඔබට ආශිර්වාදයක් වෙයි. இன்று ஆராதனை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக ඔබ இருக்கும். වරුසාව මැදේ ඇවිල්ලා සිටිනවා. இந்த மலையின் மத்தியிலும் நீங்கள் ඒ வந்திருக்கிறீர்கள். නිසා අද ඔබට වෙනස සිදු වෙයි. எனவே இன்று உங்களுக்கு மாற்றம் உண்டாகும். ඔබ අසු ගන්න. நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். සිකුරාදා සුව කරන දේ මේ පැවතුණා. வெள்ளிக்கிழமை சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறும். දෙවියන් වහන්සේ ඔබට සුවයක් දුන්නත් தேவன் உங்களுக்கு ஒரு சுகத்தை ඔබට கொடுத்தார். ආස්කමක් කළත් உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்தால் ඔබ අපිට WhatsApp කරන අපේ WhatsApp අංකයට நீங்கள் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த இலக்கத்துக்கு. ඒකවත් ඔබගේ ජීවිතයේ දිගට ආශිර්වාදයක් වෙන්න කැමතියි. ஏனென்றால் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க ඉරිදා விரும்புகிறோம். දේ මේ තුනක් පැවැත්වෙනවා. ஞாயிற்றுக்கிழமை 3 ஆராதனை උදේ நடைபெறும். පාමාවට ත්‍රිවිධ භාෂාවෙන් අතාමට සිංහලෙන් නැවත 10 මට ත්‍රිවිධ භාෂාවෙන් 5:30 மணிக்கு தமிழிலும் 7:30 மணிக்கு சிங்களத்திலும் திரும்ப 10:30 மணிக்கு தமிழிலும். ඉතා වැදගත් වචනයක්. மிக முக்கியமான ஒரு வார்த்தை, ජීවිතයට අවශ්‍ය වචනයක්. வாழ்க்கைக்கு தேவையான வார்த்தை. හැම කෙනාම දන්න බයිබල් පදයක්. எல்லோரும் அறிந்த தெரிந்த வேத வார்த்தைகள். මේ ආර්ථික ප්‍රශ්නය නැත්තම් මනුෂ්‍යයන්ට තියෙන මේ සල්ලි ප්‍රශ්නය ඒක උගාකයට විශාල ලොකු ප්‍රශ්නයක් වගේ තියෙනවා. இன்று பொருளாதார பிரச்சனை இல்லாவிட்டால் பண பிரச்சனை அநேகருக்கு அது பெரிதான ஒரு பாரமான பிரச்சனையா இருக்கிறது. අද මනුෂ්‍යයන්ට තියෙන ප්‍රශ්නවල් දෙකක් ඉතාම භයංකරයි. இன்று மனிதனுக்கு இருக்கிற இந்த 2 பிரச்சனை மிக பயங்கரமானது. පළවෙනි එක ලෙඩ රෝග. முதலாவது வியாதி. දෙක මුදල් ප්‍රශ්න.
ரெண்டாவது தான் பண பிரச்சனை. නමුත් මේක ලෝකයේ මිනිසුන්ට ලොකු ප්‍රශ්නයක් වගේ. ஆனால் இந்த பிரச்சனையானது உலகத்தாருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை නමුත් போல. දේව දරුවන් ඒක ලොකු ප්‍රශ්නයක් කරන්න අවශ්‍ය නැහැ. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இது பெரிய பிரச்சனையாக்க தேவையில்லை. දේව දරුවන්ට උන්වහන්සේගේ වචනයෙන් ඒකට බලයක් දීලා තියෙනවා. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. දේව දරුවන් මොන පැත්තක් අත ගැව්වත් හරි මොන දෙයක් කරුවත් හරි ඒක සාර්ථක වෙයි. தேவனுடைய பிள்ளைகள் எதை தொட்டாலும் எதை செய்தாலும் அது வெற்றிகரமாகும். බයිබලේ දාලා තියෙනවා නුඹ අත්බා කරන සෑම දේ ආශිර්වාද කරනවා. வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது, நீ கையிட்டு எதை செய்தாலும் அதை நான் ஆசீர்வதிப்பேன். එතකොට මේ කාලෙට මේ තැනට මේක ගැලපෙනවද? அப்படி என்றால் இது இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற இந்த இடத்துக்கு இது பொருந்துமா? ඒක අවශ්‍ය නැහැ. அது தேவையே இல்லை. ඔබ දෙවියන් වහන්සේ කියන ස්ථාවරය තුලට ඔබ ඇවිල්ලා ඕන දෙයක් අත ගන්න ඒක සාර්ථක වෙයි. நீங்கள் தேவனுங்கிற நிலைப்பாட்டுக்குள்ளே வந்துவிட்டு எதையும் தொடுங்கள், அது வெற்றிகரமாகும். ඔබ මගෙන් අහන්න අවශ්‍ය නැහැ පාස්ටර් මේ වගේ බිස්නස් එකක් කරන්න මේක දියුණු වෙයිද දියුණු වෙන්නේ නැද්ද කියලා මගෙන් අහලා අවශ්‍ය නැහැ. நீங்கள் என்னிடத்தில் வந்து பாஸ்டர் இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்க வைக்கிறேன், இது முன்னேறுமா, இது முன்னேற முடியுமா என்று ඔබ கேட்க வேண்டிய அவசியம் දෙවියන් இல்லை. වහන්සේ කියන ස්ථාවරයට ඔබ එන මොහොතේ ඔබගේ ජීවිත ඔබ මොන දෙයක් අත කෙරුවත් ඒක සාර්ථක වෙයි. நீங்கள் தேவன் தான் என்கிற நிலைப்பாட்டுக்குள்ளே வந்து உங்கள் வாழ்க்கையில எதை தொட்டு செய்தாலும் அது வெற்றிகரமாகும். බයිබලේ ගීතාවලියේ ගීතාවලියේ පළවෙනි පරිච්ඡේදයේ දෙවෙනි වචනේ තුන්වෙනි වචනේ දාලා තියෙනවා. வேதத்திலே சங்கீதம் 1ஆம் அதிகாரத்திலே 2ஆம் 3ஆம் வசனத்திலே கூறுகிறது, උන්වහන්සේගේ වචනේ රැතවල් මෙනෙහි කරන මනුෂ්‍යයා ආශිර්වාද ලද්දා. தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கிற மனிதன் ඔහු ஆசீர்வதிக்கப்பட்டவன். කරන සියල්ල அவன் செய்வதெல்லாம் සඵල වෙයි. வாய்க்கும். සියල්ල. எல்லாம். ඒතර දෙවියන් වහන්සේ කොන්තේසියක් රහිතව උන්වහන්සේ දෙනවා ඔයාට ඕනේ දෙයක් කරන්න පුළුවන් ඒක හරියයි. எனவே தேவன் நிபந்தனை அற்ற காரியத்தை வார்த்தையை கூறுகிறார், நீ எதை செய்தாலும் அது சரிவரும் ඔබ என்று. අල්ලන හැම දෙයක්ම රත්තරන් වෙයි. நீ தொடுகிற எல்லாமே பொன்னாகும். ඒ නිසා මේ දේ වෙන්න අපි ඒ ස්ථාවරය ඇතුළට එන්න අවශ්‍යයි. இந்த காரியம் நடக்க வேண்டும் என்றால் நாங்கள் அந்த நிலைப்பாட்டுக்குள்ளே வந்துவிட வேண்டும். අද මේ ප්‍රශ්නෙන් ගැලවෙන්නට இன்று இந்த பிரச்சனையிலே விடுதலை பெற, ආශිර්වාදයේ සිටින්න ஆசீர்வாதமாய் இருக்க දෙවියන් වහන්සේ අපි සමග කතා කරනවා. தேவன் நம்மோடு பேச போகிறார். අපි කරන සියල්ල උන්වහන්සේ සාර්ථකයි. நாம் செய்கிற சகலதையும் அவர் தொடுவார். අද මම කතා කරනවා පැවති සිටින්න நிலைத்திருங்கள். පැවති සිටින්න நிலைத்திருங்கள். ඔබ පැවති සිටින ඒ රාමුව ඇතුළට ඔබ ආවත් ඔබ කරන හැම දෙයක්ම හරියයි. நீங்கள் நிலைத்திருக்கிறதான அந்த ராம் பிரேமுக்குள்ளே வந்து விட்டால் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். බයිබලයේ යෝහන් 15 වෙනි පරිච්ඡේදය வேதத்திலே யோவான் 15ஆம் அதிகாரம் පළවෙනි සහ දෙවෙනි වචනය. முதலாம் வசனமும் 2ஆம் வசனமும், මම සැබෑව් මිදි වැලය. நானே මාගේ පියාණන් වහන්සේ ගොවියාය. நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். අද මේක පොඩි ස්ටඩියක් වගේ තමයි. இன்று ஒரு வேத பாடத்தை போல்தான். මම මිදි වැල. நானே திராட்சை செடி. යේසුස් වහන්සේ කියනවා இயேசு சொல்லுகிறார், මම තමයි මිදි වැල. நான் தான் திராட்சை செடி. මේ වත්තේ අයිතිකාරයා இந்த පියාණන් වහන්සේ. இந்த தோட்டத்தின் சொந்தக்காரர் உரிமையாளர் பிதா. මම මිදි වැල. நான் திராட்சை செடி. දෙවෙනි වචනේ සඳහන් කළ දෙනවා. 2வது வசனம் சொல்லுகிறது, මා තුලේ තිබි ඵල නොදෙන සියලු අතු උන්වහන්සේ පහ කරනසේ පා කරනසේක. ඵල දරන සියලු අතු වඩා ඵල දරන පිණිස උන්වහන්සේ පවිත්‍ර කරනසේක. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அதை சுத்தம் பண்ணுகிறார். මේ වත්තේ අයිතිකාරයා இந்த தோட்டத்தில் உரிமையாளர் පියාණන් වහන්සේ. பிதா. හලෙලූයා. ஹalleluya. මේ ලෝකෙම ඔබ දෙවියන් වහන්සේ. இந்த உலகத்தை படைத்த தேவன் සාමාන්‍ය කෙනෙක් නොවේ. சாதாரணமானவர் அல்ல. උන්වහන්සේ වත්තේ අයිතිකාරයා නම් அவர் தோட்டத்தின் சொந்தக்காரர் என்றால் උන්වහන්සේ මේ වත්ත හොඳට බලයි.
அவர் இந்த தோட்டத்தை மிகவும் கவனமாய் අපට பார்ப்பார். ඉන්නේ හොඳට බලාගන්න පුළුවන් කෙනෙක්. நமக்கு இருப்பது நன்றாய் கவனித்து ඒ பார்க்கக்கூடியவர். වත්තේ මිදිවැල යේසුස්. அந்த தோட்டத்தின் திராட்சை செடியோ இயேசு. අපි අතු. நாங்கள் கொடிகள். හalleluya. ஹalleluya. අපි අතු. நாங்கள் கொடிகள். අපි පළදරන්නව අය. நாங்கள் கனி கொடுக்கிறவர்கள். අපි ඉන්නේ நாங்கள் இருப்பது වෙනත් කෙනෙක් ගාව නෙවෙයි. வேறொருவரிடத்திலே அல்ல. ඔබත් මාත් මේ උදෑ මේ සවස් කාලේ සිටින්නේ යේසුස් වහන්සේ සමග. நீங்களும் நானும் இந்த மாலை வேளையிலே இருப்பது இயேசுவோடு கூட. අපි උන්වහන්සේ සමග සිටින්නේ நாங்கள் அவரோடு தான் இருக்கிறோம். මිදිවැල. திராட்சை செடி ඊටාම වටිනා වූ පළදරන්නව අය. அது மிகவும் பெருமதியான கனி கொடுக்கிறதான காரியங்கள். උන්වහන්සේ කියනවා அவர் சொல்லுகிறார், පළදරන අතු කුමක්ද? கனி கொடுக்கிறதான கொடிகள் எவை? එහෙනම් ඔබත් මාත් පළදරන්න අවශ්‍යයි. அப்படி என்றால் நீங்களும் நானும் கனி கொடுக்க வேண்டும். පළ කියන්නේ මොනවාද? கனி என்றால் என்ன? කාරණා දෙකක්. ரெண்டு காரியம். පළවෙනි එක முதலாவது, ලෝකේ පේන්නේ නැති පළ නැහැ. உலகத்திலே காணப்படாத கனிகள் இல்லை. හැම පළම එළියට පේනවා. எல்லா கனிகளும் வெளியே தெரியும். හොඳ නැද්ද? ஆமாவா இல்லையா? එහෙනම් ඔබත් මාත් அப்படி என்றால் நீங்களும் நானும் ආශිර්වාදයෙන් සිටින එක, ஆசீர்வாதமாய் இருப்பது, උස්සස්ව සිටින එක உயர்ந்திருப்பது අනිත් අයට පේන්න අවශ්‍යයි. மற்றவர்கள் காண வேண்டும். ඔබ ක්‍රිස්තුස් වහන්සේ තුල පැවතී සිටිනවා නම් நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருப்பீர்கள் என்றால் අනිත් අයට පේන තරමට ඔබගේ ආශිර්වාදය ස්වාමීන් වහන්සේ ඇති කරයි. மற்றவர்கள் காணத்தக்கதாக உங்களுடைய ஆசீர்வாதத்தை தேவனே உண்டு பண்ணுவார். අතු වල පළ තිබුණට கொடியிலே கனி இருந்தாலும் අතු නොවේ පළ දරන්නේ. கொடி அல்ல கனி கொடுப்பது, ගහ තමයි පළ දරන්නේ. செடிதான் கொடுக்கும். ආමේන්. ஆமென். එහෙනම් අපි පළ දරන්න අවශ්‍යයි. அப்படி என்றால் நாம் கனி கொடுக்க வேண்டும். අපි ක්‍රිස්තුස් වහන්සේ සමග හිටියත් අපේ ආශිර්වාදය අනිත් අයට පේන්න අවශ්‍යයි. நாங்கள் கிறிஸ்துவோடு இருந்தால் நம்முடைய ஆசீர்வாதம் மற்றவர்கள் காண வேண்டும். අපේ ජීවිතයේ ආශිර්වාදය අපේ අල්ලපු ගෙදරට ඉස්සරහ ගෙදරට ආලපාලට නෑදෑයට පේන්න අවශ්‍යයි. நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் பக்கத்து வீடு, முன் வீடு, அதே போல உறவினத்தார், அக்கம் பக்கத்தார் காண வேண்டும். උඟක් ආශිර්වාදය ඉන්න කෙනෙක්ට සිම්පල් ලයිෆ් එකක් ජීවත් වෙන්න පුළුවන් වුණාට ආශිර්වාදය අංගන්න බෑ. அதிக ஆசீர்வாதத்தோடு இருக்கிறவளுக்கு ஒரு சிம்பிளான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட ஆசீர்வாதத்தை மறைக்க முடியாது. ආශිර්වාද අංගන්න බෑ. ஆசீர்வாதத்தை மறைக்க முடியாது. ඔබගේ ආශිර්වාදය අංගන්න බැරි තරමට උන්වහන්සේ ඇති කරන තැනත්තා. உங்கள் ஆசீர்வாதத்தை மறைத்து அல்லது ஒளித்து வைக்க முடியாத அளவுக்கு ඔබ அவர் මහත් ஆசீர்வதித்தார். යේසුස් වහන්සේ සමග සම්බන්ධ වුණ දවසේ සිට අපේ ජීවිතේ ඵලෙන්න අවශ්‍යයි. நீங்களும் நானும் இயேசுவோடு இணைந்திருப்போம் என்றால் நம் வாழ்க்கையிலே கனி வர வேண்டும். දෙක இரண்டாவது, මම ආශිර්වාදින් එක අනිත් අයට පේනවා. நான் ஆசீர்வாதமாய் இருப்பது மற்றவர்கள் காண்பார்கள். ඒක පළවෙනි කාරණාව. அது முதலாவது காரியம். දෙක இரண்டாவது, ඵල කියන්නේ கனி என்பது අනිත් අයට ප්‍රයෝජන වෙනවා. மற்றவர்களுக்கு பிரயோஜனமாகும். අනිත් අයගේ බඩගින්නට, மற்றவருடைய பசி, අනිත් අයගේ රසට, மற்றவருடைய சுவை, අනිත් අයගේ කැමැත්තට மற்றவருடைய விருப்பத்துக்கு අපි දෙනවා. நாம் கொடுக்கிறோம். ඔබ ආශිර්වාදයෙන් පළදරන කෙනෙක් නම් ඔබ තුලින් ගාක් අය ආශිර්වාද වෙන්න අවශ්‍යයි. நீங்கள் ஆசீர்வாதத்தின் கனி கொடுக்கிறவர்களாய் இருந்தால் உங்கள் மூலம் பலர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். දෙවියන් වහන්සේ ආබ්‍රහම්ට කියනවා தேவன் ஆபிரகாமை பார்த்து මා சொல்கிறார், ඔබව ආශිර්වාද කරනවා. நான் உன்னை ඒ ஆசீர்வதிக்கிறேன். පමණක් නොවේ. அது மாத்திரமல்ல, ඔබ අනිත් අයට ආශිර්වාද වෙයි. நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் මා இருப்பாய். මේ රාත්‍රී ඔබට කතා කරලා ඔබ අදන්ට යන්නේ ඔබ ආශිර්වාදින් එක පමණක් නොවේ. ඔබ තුලින් දාස් වෙනක ආශිර්වාදයෙන් වෙන්න நான் இந்த අවශ්‍යයි. இரவிலே கதைத்து உங்களை சரிப்படுத்துவது நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பது மாத்திரமல்ல, உங்கள் மூலம் ஆயிரம் ஜனங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க. මේ ඵල වැඩියෙන් එන මොහොතේ இந்த கனி அதிகரிக்கப்படும் பொழுது ගෙදරින් ඇයට විතරක් නොවේ. அது வீட்டாருக்கு மாத்திரமல்ல, ඒක ආලපාල ඇයට ඇතයයි. அது அக்கம் பக்கத்தாருக்கும் ඒක போகும். මුළු රටටම යයි. அது முழு தேசத்துக்கும் ඵල போகும். වැඩි වෙන මොහොතේ கனி அதிகரிக்கும் பொழுது ඒ ඵල ටික පිට රටටත් යයි. அந்த கனிகள்
வெளிநாடும் செல்லும். මම ඔබට කියන කැමතියි. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், මෙතන ඔබ සාමාන්‍ය කෙනෙක් වගේ ඉන්න පුළුවන්. நீங்கள் இந்த இடத்திலே சாதாரண ஒருவராய் இருக்கலாம், නමුත් ඔබ අසාමාන්‍ය කෙනෙක් සමග ඔබ සම්බන්ධ වෙලා ඉන්නේ. ஆனால் நீங்கள் இணைந்திருப்பது அசாத்தியமான ஒருவரோடு. ඒ කෙනා සමග ඔබ ඉන්න නිසා ඔබ මේ ලංකාවෙන් විතරක් නොවේ ඔබ ජාති වලට ඔබ ආශිර්වාදයක් වෙයි. நீங்கள் அவரோடு இருக்கிறபடினாலே நீங்கள் இலங்கை தேசத்துக்கு மாத்திரமல்ல, நீங்கள் பல ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ඊයේ පාස්ටර් කැනඩා වලින් ආපු පාස්ටර් ඔෆිස් එකේ ඉඳලා කියපු දේ තමයි. நேற்று கனடாவில் இருந்து வந்த பாஸ்டரின் ஆபீஸில் இருந்து சொன்னது இதுதான். වාව මම ගිය ඔගස්ට් අඬ ගැව්වා. உங்களை நான் கடந்த ஆகஸ்ட் அழைத்தேன். ඔගස්ට් ආවෙන ඔක්තෝබර් තාවෙන නවම්බර් තාවෙන. நீங்கள் ஆகஸ்ட் வரவில்லை, அக்டோபர் நவம்பரிலும் வரவில்லை. මෙන්න ස්පොන්සර් ලෙටර් කියලා මට දුන්නා. இதோ ஸ்பான்சர் லெட்டர் என்று ඔබ கொடுத்தார். එටම ඔබ මේක ලෑස්ති වෙන්න. நாளைக்கே நீங்கள் இதற்காக ඔබ ஆயத்தப்பட வேண்டும். අනිවාර්යයෙන් මාතු මගේ චර්ච් එකේ ඉන්න ඕනේ. கட்டாயம் நீங்கள் மார்ச் மாதம் என்னுடைய சர்ச்சில் මගේ இருக்க චර්ච් வேண்டும். එකේ හැම කෙනා ඇයි ආවේ නැහැ කියලා මගෙන් අහනවා. என் சர்ச்சில் இருக்கிற எல்லோருமே ஏன் பாஸ்டர் வரவில்லை ආව නැත්තම් கேட்கிறார்கள். මම ඇවිල්ලා ආව ගෙනියනවා. நீங்கள் வராவிட்டால் நானே வந்து கூட்டிட்டு போவேன். ஏன்? අපි අනිත්යට ආශිර්වාදය. நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம். අපේ වචන අනිත්යට நீங்கள் ආශිර්වාදය. வார்த்தைகள் மற்றவர்களுக்கு අද ஆசீர்வாதம். දැනගන්න. இன்று அறிந்து கொள்ளுங்கள். ඔබ යම්කිසි ප්‍රශ්නකින් අවශ්‍යතාව සමග ඉන්නවා. இன்று நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையிலே தேவையோடு இருக்கிறீர்கள். රුපියල් 5000 ඕනි කියලා ඉන්නවා. 5000 தேவை என்று 50,000 இருக்கிறீர்கள். ඕනි කියලා ඉන්නවා. 50,000 ලක්ෂයක් ඕනි කියලා தேவை ඉන්නවා. 1,00,000 தேவை ඒක இருக்கிறீர்கள். නොවේ ලයිෆ් එක. அது வல்ல வாழ்க்கை. ඔබ ආශිර්වාදයෙන් ඉන්න ඕනේ. நீங்கள் ඔබ ஆசீர்வாதம். අනිත්යට ආශිර්වාද වෙන්න நீங்கள் ඕනේ. மற்றவருக்கு මේක ஆசீர்வாதம். තමයි ක්‍රිස්තියන් ලයිෆ් එක. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ඒ නිසා බයිබලයේ සඳහන් කළ තැන දෙවෙනි වචනේ இரண்டாவது வார்த்தையில வேதம் சொல்லுகிறது, මම නුඹව පළදරන්නා වූ අත්තක් කරනවා. நான் உன்னை கனி கொடுக்கிற செடியாக்குவேன். එන ඔබ වැඩිය පළදරන මොහොතේ அப்படி என்றால் நீங்கள் அதிகமாய் கனி ඔබ கொடுக்கும் பொழுது, පළදරන මොහොතේ நீங்கள் கனி கொடுக்கப்படும் பொழுது වඩා පළදරන පිණිස அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு පළවෙනි එක முதலாவது ඔබ තුල පළ එන්න අවශ්‍යයි. உங்களுக்குள்ளே கனி வர ඔබ வேண்டும். පළ දරන්න පටන් ගත්ත ගාම நீங்கள் கனி கொடுக்க ஆரம்பித்த உடனே උන්වහන්සේ මොනවද කරන්නේ? அவர் என்ன செய்கிறார்? වඩා පළ දරන්න තමයි. அதிக கனி கொடுக்க வைப்பார். ඔබ පළ දරන මොහොතේ நீங்கள் கனி கொடுக்கும் பொழுது ඒ ගා පළ කරපේ නිවසට ප්‍රයෝජනයක්. அந்த செடியை நாட்டின அந்த வீட்டுக்கு பிரயோஜனம். හැබැයි වඩා පළ දරන මොහොතේ ஆனால் அதிக கனி கொடுக்கும் பொழுது ඔබ රටට ලොකු ප්‍රයෝජනයක්. நீங்கள் தேசத்துக்கே பிரயோஜனமானவர்கள். දෙවියන් වහන්සේම ස්ටෙප් බයි ස්ටෙප් ඔබ උසස් කරයි. தேவன் அதிலே படிப்படியாய் உங்களை අද உயர்த்துவார். දෙවියන් වහන්සේ එකයි කරන්න යන්නේ. இன்று தேவன் அதைத்தான் செய்ய හැබැයි போகிறார். පස්වෙනි වචනේ ஆனால் 5ஆம் வசனத்திலே මම நானே මිදිවැල මමය. திராட்சை செடி நானே. යේසුස් කියන මමය මිදිවැල. இயேசு சொல்கிறார், நானே திராட்சை செடி. හිතන්න එක මිදිවැලක් තියෙනවා ඒක යේසුස් වහන්සේ. நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த இடத்துல ஒரு திராட்சை செடி இருக்கிறது, அது இயேசு. නුඹලා අතුය. நீங்கள் கொடிகள். යමෙක් මා තුල පවතින්නේද මම ඔහු තුලයි පවතිම්ද ඒ තැනතේ බෝ පළදරයි. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். පළදරයි கனி கொடுப்பான், වඩා පළදරයි. அதிக கனிகளை கொடுப்பான். 3 மூன்றாவது බෝ පළදරයි. மிகுந்த கனிகளை கொடுப்பான். හalleluya. ஆமென். ඔබ කොයි ස්ටේජ් එකේ ඉන්නේ? நீங்கள் இதில் எந்த ஸ்டேஜில் இருக்கிறீர்கள்? ඔබටම කණ්ඩ නැතුව உங்களுக்கே சாப்பிட வழி இல்லாமல், ඔබටම ජීවත් වෙන්න බැරුව உங்களுக்கே வாழ வக்கில்லாமல் ඔබ ඉන්නවද? நீங்கள் இருக்கிறீர்களா? මේ තුන්වෙනි ස්ටේජ් එකේ තමයි වැදගත්. இந்த மூன்றாவது ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம். ඔබ උඟා බෝ පළදරන්න අවශ්‍යයි. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். ඔබ බෝ පළදරන්න අවශ්‍යයි. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். අපි ආශිර්වාද ජීවත් වෙන්න ඕනේ. நாங்கள் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். පළ කියන්නේ கனி என்பது ඒක එළියට පේනවා. அது வெளியே தெரியும். පළ කියන්නේ கனி என்பது උඟාකඩ ප්‍රයෝජනනා. அநேகருக்கு பிரயோஜனமாயிருக்கும். මිනිස්සු ගාට නොවේ කැමති. மனிதர்கள் செடியை அல்ல விரும்புவது, මරත් කල්ල විරපා. மரத்துக்கல்ல விருப்பம். මිනිස්සු කැමති පළවලට. மனிதர்கள் விருப்பப்படுவது கனிக்கு. ආමේන්. ஆமென். මිනිස්සු කැමති පළවලට. மனிதர்கள் விரும்புவது கனிக்கு. ඔබ ගාව පළ නැත්තම් உங்களிடத்திலே கனி இல்லாவிட்டால் කිසිම වටිනාකමක් නැහැ. அதிலே எந்த பிரயோஜனமும் இல்லை. right. උන්වහන්සේ කියනවා அவர் சொல்லுகிறார், මෙම පළ දාන්න නැත්තම් මොනවද වෙන්නේ? இப்படி கனி கொடுக்கப்படாவிட்டால் என்ன நடக்கும்?
දෙවනි වචනේ இரண்டாவது வசனம், මා තුලේ තිබී පල නොදරන සියලු අතු උන්වහන්සේ පහකරනසේකවා. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். ඒ ගාට අත්තර මොනාද වෙන්නේ? இந்த கொடிக்கு என்ன நடக்கும்? දැන් ඔබ පල දරනවද? நீங்கள் கனி கொடுக்கிறீர்களா? වඩා පල දරනවද? அதிக அதிக கனிகள் கொடுக்கிறீர்களா? ඔබ බෝ පල දරනවද? நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிறீர்களா? නැත්තම් ඔබ இல்லாவிட்டால் පල දරන්නේ නැද්ද? இல்லாவிட்டால் நீங்கள் கனி கொடுக்காமல் ඔබ இருக்கிறீர்களா? ආශිර්වාදයක් නැද්ද? நீங்கள் ஆசீர்வாதமாய் இல்லை. 6 වචනේ සඳහන් කරලා තියෙනවා. 6ஆம் வசனம் சொல்லுகிறது, සමහරවිට මේක තමයි ඔබගේ ජීවිතයේ තත්ත්වය වෙන්න පුළුවන්. சில நேரங்களிலே இதுதான் உங்கள் வாழ்க்கையா இருக்கும். යමෙක් මා තුලේ නොපැවති නම් ඔව් අත්තක් මෙන් පිටත දමනු ලැබ වියලියයි. ඒවා එක්කොට ගින්නට දමනු ලැබේ. ඒවා දලා යන්නේය. ஒருவன் எண்ணி நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்டு கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினிலே போடப்படுகிறது. එක ගායේ ඉඳලා අත්තක් කපලා දැම්මම ஒரு மரத்திலே இருந்து ஒரு கொப்பை வெட்டி போட்டால் ඊට පස්සේ ඒකට මුකුත් මෙන්නේ නැහැ. அதன் பின்பு அதற்கு ஒன்றுமே போகாது. ඒක ටික ටික වේලියේ යනවා. அது கொஞ்சம் கொஞ்சம் உலர்ந்து போகும். අද ඔබගේ ආර්ථික වේලිය තියෙනවා නම් இன்று உங்கள் பொருளாதாரம் உலர்ந்து போயிருக்கும் என்றால் ඔබ පල දරන්නේ නැති නිසායි. நீங்கள் கனி கொடுக்காதது நிமித்தம்தான். ඒව උස්සලා ගින්දරේ දාන්නේ. அவைகளை தூக்கி அக்கினிலே போடுவார்கள். ගින්දර කියන්නේ ප්‍රශ්නවල්. அக்கினி என்பது பிரச்சனைகள், කරදර. போராட்டங்கள், ජීවත් වෙන්න බැරි ප්‍රශ්න. வாழ்க்கையிலே வாழ முடியாத பிரச்சனைகள். සභාවට ඇවිල්ලා ස්වාමිනී මගේ ප්‍රශ්න ඉවර කරන්න කියලා ඉල්ලන්න පුළුවන්. சபையிலே வந்து கர்த்தாவே என் பிரச்சனையை தீர்த்து விடும் என்று கேட்கலாம். මගේ බිස්නස් එකේ ප්‍රශ්න තියෙනවා. என் வியாபாரத்திலே මගේ பிரச்சனை පෞල් உண்டு. ජීවිතේ ප්‍රශ්න තියෙනවා. என் குடும்பத்திலே பிரச்சனை உண்டு. මට හරි කරදර පාස්වා. எனக்கு பெரிய பிரச்சனைகளே. බයිබලයේ උගාක් තැන්වල ගින්දරකට දාන්න කියලා බයිබලයේ යේසුස් වහන්සේ කිව්වා. வேதத்திலே அநேக இடங்களிலே அக்கினியிலே போடுங்கள், அக்கினியிலே போடுங்கள் என்று இயேசு கூறினார். ප්‍රශ්න දාන්න. பிரச்சனைக்கு போடுங்கள், ප්‍රශ්න දාන්න. பிரச்சனைகளை போடுங்கள். අද උගාක් අය මේ වගේ ගින්දර වගේ ප්‍රශ්න ඉන්නවා. இன்று அநேகர் இப்படிப்பட்ட அக்கினியிலே பிரச்சனையோடு இருக்கிறார்கள். ඒකට හේතුව அதுக்கு காரணம் ඔබ පල දාන්න නැති නිසායි. நீங்கள் கனி கொடுக்காதபடினால். එහෙනම් ඔබ පල දාන්න අවශ්‍යයි. அப்படி என்றால் நீங்கள் கனி கொடுக்கப்பட வேண்டும். රයිට්. ඒක කොහොමද කරන්නේ? அதை எப்படி செய்யலாம்? මේක තමයි තා ලස්සනයි. அதுதான் மிக அழகானது. මේක තා ලස්සනයි. இது ரொம்ப அழகானது. මේ චර්ච් එක ලොකු වර්ධනයක් වෙන්න ඕනේ. இந்த சர்ச் மிகுந்த வளர்ச்சி பெற வேண்டும். විශාල සෙනගවල් එන්න ඕනේ. பெரிதான ஜனத்தொகை வர විශාල வேண்டும். මුදල් චර්ච් එකට ලැබෙන්න ඕනේ. அதிக பணங்கள் சர்ச்சுக்கு கிடைக்க வேண்டும். කාස්කම් සිදු වෙන්න ඕනේ. அநேக அற்புதங்கள் நடக்க வேண்டும். බලවන්ත දේවල් සිදු වෙන්න අවශ්‍යයි. வல்லமையான காரியங்கள் මේ நடக்க චර්ච් வேண்டும். එක ගැන ලංකාවේ සත්‍යයක් තියන්න இந்த අවශ්‍යයි. சர்ச்சை குறித்து இலங்கையிலே ஒரு கோஷம் இருக்க ගොඩක් வேண்டும். අය කැමති වෙන්න ඕනේ. அநேகர் விரும்ப வேண்டும். ආමේන්. ஆமென். මේ වගේ දෙයක් වෙන්න ඕනේ. இப்படியான ஒரு காரியம் நடக்க පල வேண்டும். දරන ජීවිතයක් සිදු වෙන්න අවශ්‍යයි. கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும். මේකට මොනවද කරන්න ඕනේ? இதுக்கு என்ன செய்ய வேண்டும்? ඔබට බෑ உங்களுக்கு முடியாது පල දරන්න. கனி கொடுக்க. අත්ත පල දරන්න. செடி கொடி. கொடி கனி கொடுக்காது. පල දරන්නේ ඒ වැල නැත්තම් ගා. கனி கொடுப்பது அந்த செடி அல்லது மரம். right? අත්ත පල දරන්න. கொடியானது கனி கொடுக்காது, වැල තමයි පල දරන්නේ. செடிதான் கனி கொடுக்கும். නැත්තම් ගා තමයි පල දරන්නේ. இல்லாவிட்டால் மரம் தான் கனி கொடுக்கும். ගයින් තමයි மரத்திலே இருந்துதான் ඒ අතු එන්නේ. அந்த கொடி. கொடிகள் வரும். ගයේ ඉඳලා තමයි மரத்திலே இருந்துதான் ඒක පල එන්නේ. அதிலே கனிகள் வரும். එහෙනම් அப்படி என்றால் මම පල දරන්න අවශ්‍ය නම් நான் கனி கொடுக்கப்பட வேண்டும் என்றால் මම මොනවද කරන්න ඕනේ? நான் என்ன செய்ய வேண்டும்? අතගෙන වචනේ උන්වහන්සේ කියනවා. 4ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், මම කිව්වා நான் சொன்னேன், ඔබේ රාමුව තුලට එන්න. நீங்கள் உங்கள் பிரேமுக்குள்ளே வாருங்கள். ඒ රාමුවට ආවම அந்த பிரேமுக்குள்ளே ඔයා வந்து අත දෙන්න තබන ඕන දෙයක් කරේ. நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லாமே வாய்க்கும். මම අද උදේ බයිබලයේ කියවා. இன்று காலையிலே நான் வேதத்தை මම வாசித்தேன். හිතන නික්මයාම අතර වෙන්න ඕනේ. நான் நினைக்கிறேன் யாத்ராகமம் 4 என்று. මෝසෙස් කටු පඳුර ගාව ඉන්නවා. மோசே செடியின் அருகிலே இருக்கிறார். ඒක ගින්දර පත්තු වෙනවා. அதிலே அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. දෙවියන් වහන්සේ මෝසෙස් ගානවා. தேவன் மோசே இடத்தில் கேட்கிறார், උඹගේ අතේ මොනවද කියලා. உன் கையிலே என்ன இருக்கிறது? ඕක කියන සැරෑටියක් කියලා. அவன் சொல்லுகிறான், ஒரு கோல். උන්වහන්සේ කියන එක බිම දාන්න.
அவர் சொல்கிறார் அதை கீழே போடு. ඒක සර්පෙක් වුණා. அது ஒரு சர்ப்பமானது. ඒක සර්පෙක් වුණා. அது சர்ப்பமானது. ඌ බය වුණා. அவன் பயந்தான். ඌ බය වෙලා දුවන මොහොතේ அவன் பயந்து ஓடும் பொழுது දෙවියන් වහන්සේ මෝසෙස් කියලා කතා කරනවා. தேவன் மோசே மோசே என்று கூப்பிடுகிறார். නතර වෙන්න කියලා. நில் என்று. ඒක අල්ලන්න කියනවා. அதை தொடு என்று சொல்கிறார். කොකද අල්ලන්න කිව්වේ? எதை பிடிக்க சொல்கிறார்? සැරයට එනෙම දැන් මේක සර්පයව. இப்பொழுது සර්පයාගේ කොතන අල්ලන්න කිව්වේ? சர்ப்பத்திலே எந்த இடத்தை தொட சொல்கிறார்? වලිය. வாளை. කොකද අරින අල්ලන්න ඕනේ? சரி என்றால் பிடிக்க வேண்டியது எதை? ඔළුව අල්ලන්න ඕනේ. தலையை பிடிக்க வேண்டும். සර්පයාගේ වලි ගල්ල නරකයි. சர்ப்பத்தின் வாளை பிடிக்க கூடாது. වලි ගැල්ලුවද ඒක දෂ්ට කරයි. வாளை பிடித்தால் திரும்பி கொத்தும். ඒක අල්ලන්න ඕනේ ඔළුව. அதை பிடிக்க வேண்டியது தலையை. හැබැයි දෙවියන් වහන්සේ මාවක කළ කියනවා. ஆனால் தேவன் மாற்றி சொல்லுகிறார், වලි ගල්ලන්න කියලා. வாளை தொடு என்று. මම ඔයගලන්ට කියන්නම්. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், දෙවියන් වහන්සේ කියන දේ தேவன் சொல்வதை දෙවියන් වහන්සේ තුල සිටගෙන தேவனுக்குள்ளே இருந்து கொண்டு නැත්නම් දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ ඉඳලා தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்தும் නැත්නම් දෙවියන් වහන්සේගේ පර්වතයේ ඉඳලා இல்லாவிட்டால் தேவனுடைய பர்வதத்தில் இருந்து ඔබ පිස්සෙක් වගේ ඕන දෙයක් කරොත් ඇයි දෙවියන් වහන්සේක සාර්ථකයි. நீங்கள் பைத்தியக்காரனை போல எதை செய்தாலும் அதை தேவன் வாய்க்க பண்ணுவார். ඇයි? ஏன்? මෝසස් වා ඉන්නේ மோசஸ் நீ இருப்பது ඔබ මගේ පාමුලා. நீ இருப்பது என் பாதத்திலே. දේව පාමුල ඉන්න අය වැරදුවත් අර ඒක හරියයි. தேவனுடைய பாதத்தில் இருக்கிறவர்கள் தவறினாலும் கூட அது சரி வரும். ඒ රාමුවතුල ඉන්න අවශ්‍යයි. அந்த பிரேம்குள்ளே இருக்க வேண்டும். එතකොට ඔබ ඉන්න ඕන තැන කොතනද? அப்படி என்றால் நீங்கள் இருக்க வேண்டிய ඔබ இடம் எது? පළදරන්ට நீங்கள் கனி கொடுக்க, වඩා පළදරන්ට அதிக கனி கொடுக்க, බෝ පළදරන්ට மிகுந்த கனிகளை கொடுக்க. අතගනි වචනේ සඳහන් කරලා තියෙනවා 4ஆம் வசனம் சொல்லுகிறது, මා තුල පැවතෙන්න. என்னில் நிலைத்திருங்கள். ඔක්කොම කියන මා තුල පැවතෙන්න. என்னில் நிலைத்திருங்கள். යේසුස් වහන්සේ කියනවා இயேசு சொல்லுகிறார், නුඹලා අතු நீங்கள் கொடிகள் පැවතෙන්න. நிலைத்திருங்கள். මා තුල ඉන්න. எனக்குள்ளே இருங்கள். ස්ට්‍රෝං ඉන්න. ஸ்ட்ராங்கா இருங்கள். මා තුල පැවතෙන්න. எனக்குள்ளே நிலைத்திருங்கள். වාගේ වැඩ එච්චරයි. உங்கள் வேலை அவ்வளவுதான். ජීසස් දෙක ඉන්න එක. ஜீசஸோடு இருப்பது, උන්වහන්සේ දෙක පැවතෙන එක. அவரோடு நிலைத்திருப்பது. මම නුඹලා තුල පැවතින්නේ நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ඔය මාත් එක්ක හිටියත් நீங்கள் என்னோடு இருந்தால் මමත් ඔයත් එක්ක ඉන්නවා. நானும் உங்களோடு இருப்பேன். ඔබ මා ගාව එන්න මම ඔයගොල්ලන් ගාව එන්න. நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களிடத்திலே வருகிறேன். මම උදෑස නැගිටලා යාක්ෂා කරනවා. நான் காலையில எழுந்து ஜெபிக்கிறேன். අද යාක්ෂා කරනවා. இன்று ஜெபிக்கிறேன். හැබැයි ඒට යාක්ෂා කරන්න තින්නේ. நாளை தினத்தில் ஜெபிக்காமல் இருப்பதில்லை. මම ඒක දිනපතා කරනවා. நான் அதை ஒவ்வொரு நாளும் செய்கிறேன். හැමදාම දේ වචනේ ගන්නවා. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை எடுக்கிறேன். හැමදාම මම බයිබලේ කියනවා. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிறேன். හැමදාම දේව සභාවක ඉන්න මා ගාව තියෙනවා. ஒவ்வொரு நாளும் தேவ சபையை குறித்து என்னிடத்தில் இருக்கிறேன். මම මගේ හැම වැඩක්ම කරනවා. நான் என்னுடைய எல்லா வேலைகளையும் செய்கிறேன். මේ හැම වැඩ මැදේදීත් இந்த எல்லா வேலைப்பாடுக்குள்ளும் මම උන්වහන්සේ තුල ස්ථිර වෙන්නවා. நான் அவருக்குள்ளே உறுதியா இருக்கிறேன். එහෙම ඉන්න මොහොතේ அப்படி இருக்கும் பொழுது උන්වහන්සේ කියනවා அவர் சொல்லுகிறார், මමත් ඔයත් එක්ක ඉන්නවා. நானும் உன்னோடு இருப்பேன். නිකන් සිකුරාදට පල්ලේට ආවා, ඉරිදා පල්ලේට ආවා, ඊට පස්සේ නෑ. சும்மா வெள்ளிக்கிழமை ஆலயத்துக்கு வருகிறார்கள், ஞாயிற்றுக்கிழமை வருகிறார்கள், அதன் பின்பு இல்லை. සමහර වචනවල්, ஒரு சில வார்த்தைகள், සමහර ක්‍රියාවල් ஒரு சில கிரிகைகள் ක්‍රිස්තුස් වහන්සේගෙන් ඉවත් කරන දෙයක් නම් මම ඒක කරන්න යන්නේ නෑ. கிறிஸ்துவை விட்டு விலக்குகிற காரியமா இருந்தால் அதை நான் செய்ய போவதில்லை. යම් කිසි දෙයක් ලැබෙන නිසා මම ක්‍රිස්තුස් වහන්සේව අත්හරින්නේ නෑ. ஏதாவது ஒன்று கிடைக்கிறபடினாலே நான் கிறிஸ்துவை விட மாட்டேன். මම උන්වහන්සේ සමග ඉන්නවා. நான் அவரோடு இருப்பேன். උන්වහන්සේගේ රික්වස්, උන්වහන්සේගේ ඉල්ලීම බලාපොරොත්තුව මා තුළ පැවතෙන්න. அவருடைய எதிர்பார்ப்பு, அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், நீ என்னில் நிலைத்திரு. ආබ්‍රාමට වයස 99යි. ஆபிரகாமுக்கு 99 வயது, දරුවා නෑ. பிள்ளை இல்லை. දෙවියන් වහන්සේ කියනවා தேவன் சொல்லுகிறார், ආබ්‍රාම් ஆபிரகாம் මගේ ඉදිරියේ සිටින්න. எனக்கு முன்னால் வந்து நில். මගේ ඉස්සරහාම ඉන්න. எனக்கு முன்னாலேயே நில். ඊළඟ අවුරුද්දේ அடுத்த வருடம்
ඕට දරුවෙක් ලැබුණා. அவனுக்கு ஒரு குழந்தை கிடைத்தது. මේක තමයි වැදගත්. இதுதான் முக்கியம். දෙවියන් වහන්සේ ඉස්සරහින් ඉන්න ඕනේ. தேவனுக்கு முன்னால் இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේවත් අපවත් අතර යම් කිසි දෙයක් ඇවිල්ලා සංගමණ්ඩ දෙන්න නරකයි. தேவனுக்கும் எனக்கும் இடையிலே ஏதாவது ஒன்று வந்து மறைக்க இடம் கொடுக்க கூடாது. මාවයි දෙවියන් වහන්සේ වෙන් කරන දෙයක් එන්න ඉඩ දෙන්න නරකයි. என்னையும் தேவனை பிரிக்கிற காரியத்துக்கு இடம் கொடுக்க අතුරු கூடாது. වචන උන්වහන්සේ කියනවා. 4ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், මා තුල පැවතෙන්න මමත් නුඹලා තුල පැවතෙනෙමි. අත් මිදි වැලයි නොපැවති නම් තනියම ඵල දරන්ට බැරුවක් මෙන් නුඹලා මා තුලයි නොපැවතු නම් ඵල දරන්ට නුඹලාට බැරිය. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்கப்பட மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்கப்பட மாட்டீர்கள். මේ චර්ච් එක දියුණු වෙන්න ඕනි කියලා මම ආස වෙනවා. இந்த சர்ச் முன்னேற வேண்டும் என்று நான் මම ஆசைப்படுகிறேன். චර්ච් ඔෆිස් එකට ඇවිල්ලා நான் சர்ச் ஆபீஸுக்கு வந்து උදේම ප්ලෑන් කරනවා. காலையிலே பிளான் பண்ணுவேன். හොඳ අයිඩියාස් දෙනවා. நல்ல ஐடியாஸ் கொடுப்பேன். මම ගාක් මාන්ස් වෙනවා. நான் அதிக கஷ்டப்படுவேன். මේ හැම වැඩක්ම මම කරලා இங்க இருக்கிற எல்லா வேலைகளையும் நான் செய்து මගේ ජීවිතේ පුද්ගලිකව දෙවියන් සමග සම්බන්ධ නැත්තම් என் வாழ்க்கையிலே தனிப்பட்ட ரீதியிலே தேவனோடு இணைப்பில்லாவிட்டால் කරපු වැඩවලින් කිසිම පළක් නැහැ. செய்த வேலைகளிலே எந்த ஒரு பலனும் இல்லை. අවුරුදු 10ක් දුගල වැඩක් නැහැ. 10 வருடம் ஓடியும் பிரயோஜனம் இல்லை. ඔබටයි ගාන්ට අතර පැවතීමක් තියෙන්න අවශ්‍යයි. உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு நிலைத்திருப்பு வேண்டும். ඉතා වැදගත් වෙනවා. அது ரொம்ப முக்கியமாக මම හැම இருக்கும். සුක්‍රාදම දෙවියන් වහන්සේගේ පාමුල නිරාග සිටිනවා. நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தேவ பாதத்திலே உபவாசம் මම ඒක අත්හරින්නේ නැහැ. நான் அதை விட மாட்டேன். මම උන්වහන්සේ සමග ඉන්නවා. நான் அவரோடு இருப்பேன். ඒකයි ආශිර්වාදය. அதுதான் ஆசீர்வாதம். උන්වහන්සේ කියනවා அவர் சொல்லுகிறார், අත් මිදි වැල සමග තිබුණ නැත්නම් கொடியானது செடியோடு இணைந்திராவிட்டால் අත්වෙනි වචනේ ලස්සන පදයක් සඳහන් කරලා இதிலே තියෙනවා. அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறது, තනියම පළ දරන්ට බැරිය. அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. ඔබ උදේම වැඩට යන්න පුළුවන්. நீங்கள் காலையிலே வேலைக்கு ඔබ போகலாம், බිස්නස් කරන්න පුළුවන්. நீங்கள் வியாபாரம் செய்யலாம். මම මේ රාත්‍රී කියන කැමතියි. நான் இந்த இரவு சொல்லுகிறேன், ඔබට තනියෙන් உங்களுக்கு தனியாக දිනන්න බෑ. வெற்றி பெற முடியாது. ඔබට කෙනෙක් අවශ්‍යයි. உங்களுக்கென்று ஒருவர் தேவை. පස්වෙනි වචනේ 5ஆம் வசனம், ඒ කෙනා කවුද? அந்த நபர் யார்? පස්වෙනි වචනේ මිදි වැල මමය නුඹලා අතුය යමෙක් මා තුලයි පැවතින්නේද මම ඔහු තුලයි පැවතින්නම් ඒ තනතේ බෝපල දරයි. ඊට පස්සේ මක් නිසාද මාගෙන් වෙන්ව කිසිවක් නුඹලාට බැරිය. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே මාගෙන් වෙන් වෙලා මම නැතුව ඔයාට කිසි ගෙයක් හදන්න බෑ, වාහනයක් ගන්න බෑ, ඔයාට දියුණු වෙන්න බෑ. நான் இல்லாமல் என்னை விட்டு பிரிந்து வீடு கட்ட முடியாது, வாகனத்தை எடுக்க முடியாது, முன்னேற முடியாது. මම ඔක්කොම සුපර්වයිසර්ස්ලාත් එක්ක කතා කරනවා. நான் எல்லா சூப்பர்வைசர் ලීඩර්ස්ලාත් එක්ක කතා කරනවා. லீடரோடு பேசுகிறேன், සර්විස් ලීඩර්ත් එක්ක කතා කරනවා. சர்வீஸ் லீடரோடு ඔෆිස් பேசுகிறேன், එකට අඬගලා වොලන්ටියර්ත් එක්ක කතා කරනවා. ஆபீஸுக்கு அழைத்து வாலண்டியர்ஸோடு பேசுகிறேன். මේ ඔක්කොම මම තනියෙන් කරාට இவை எல்லாம் நான் தனிமையாய் செய்தாலும் මුකුත් වෙන්නේ නැහැ. ஒன்றுமே நடக்காது. මගේ ලින්ක් එක என்னுடைய லிங்க் ஆனது දෙවියන් වහන්සේ සමග තිබුණත් தேவனோடு இருந்தால் ඒක තමයි මා තුලින් යාට ගලා යන්නේ. அதுதான் என் மூலம் அவருக்கு வடிந்தோடும், ඒක තමයි යාට එන්නේ. அதுதான் அவருக்கு போகும். උන්වහන්සේ නැතුව அவர் இல்லாமல் කිසිවක්. ஒன்றுமே. இந்த வசனம் எப்படி சொல்லுது? ஒன்றும். නුඹලාට කිසිවක්. உங்களுக்கு ஒன்றும் මොනවාද? කිසිවක් ගන්න බෑ. ஒன்றும் செய்ய முடியாது. කිසිවක් ගන්න බෑ. ஒன்றும் செய்ய முடியாது. අද ඇතුළට එන්න ඕනේ. இன்று உள்ளே வர வேண்டும். කිසිවක් ගන්න බෑ. ஒன்றும் செய்ய முடியாது. වෝල්ටර් වාට මේ චර්ච් එකේ කිසිවක් උන්වහන්සේ නැතුව කරන්න බෑ. வால்டர், உங்களுக்கு இந்த சர்ச்சிலே ஒன்றும் அவர் இல்லாமல் செய்ய වාන්ට முடியாது. ඉගෙනගෙන නැති. நீங்கள் நன்றாய் கற்றிருக்கலாம், වගව සල්ලි තියෙන්න පුළුවන්. இடத்துல பணம் இருக்கலாம், නමුත් වාට මොකුත් කරන්න බෑ. ஆனால் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. වාට අවශ්‍යයි உங்களுக்கு தேவை ජීසස්. ஜீசஸ். ජීසස් සිටියට ஜீசஸ் இருந்தாலும்
උන්වහන්සේ සමග ඉන්න ඕනේ. அவரோடு இருக்க வேண்டும். උන්වහන්සේ සමග ඔබ සිටින්න අවශ්‍යයි. அவரோடு நீங்கள் இருக்க வேண்டும். උන්වහන්සේ அவரை ඔබට இல்லாமல் කිසිවක් කරන්න බෑ. உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. උන්වහන්සේ නැතුව அவர் இல்லாமல் ඔබට කිසි බිස්නස් අදුව වෙන්නේ නැහැ. உங்களுக்கு எந்த பிசினஸும் முன்னேறாது. උන්වහන්සේ නැතුව அவர் இல்லாமல் ඔබගේ ජීවිතේ කිසිම දියුණුවක් වෙන්නේ නැහැ. உங்கள் வாழ்க்கையிலே ஒன்றும் முன்னேற முடியாது. මේම ඔබ උන්වහන්සේ සමග හිටියත් நீங்கள் இப்படி அவரோடு இருந்தால், උන්වහන්සේ සමග පැවතී සිටියත් அவரோடு நிலைத்திருந்தால் ඔබ ඵලදායි. நீங்கள் கனி கொடுப்பீர்கள். අත්වෙනි වචනේ දාලා තියෙනවා. 7ஆம் வசனம் சொல்லுகிறது, නුඹලා මා තුලේ පැවතින්නෝ නම් මාගේ වචනේ නුඹලා තුලේ පැවතිනම් நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் නුඹලා කැමති දෙයක් ඉල්ලන්න. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, කැමති දෙයක්. விருப்பமான எதுவோ, උන්වහන්සේගේ කැමත නොවේ. அவருடைய விருப்பம் அல்ல, ඔබගේ කැමති. உங்கள் விருப்பம். ඒතර ඕන දෙයක් ඉල්ලන්න පුළුවන්ද? அப்படி என்றால் எதுவானாலும் கேட்கலாமா? ඔව්. ஆமா. දෙවියන් වහන්සේ තුල පැවතී සිටින අය தேவனுக்குள்ளே நிலைத்திருக்கிறவர்கள் වැරදයක් ඉල්ලන්නේ. தவறானதை கேட்க மாட்டார்கள். උන්වහන්සේ ඒක තුල ආවම அவருக்குள்ளே வந்ததுமே ඕන ඉල්ලන එකගේ දෙයක් වෙයි. அவர்கள் கேட்பது சரியாய் தான் இருக்கும். මම ලොකු චර්ච් එකක් ඉල්ලනවා නම් நான் ஒரு பெரிய சர்ச்சை கேட்பேன் என்றால் ඒක වැරදි වෙන්නේ නැහැ. அது தவறாகாது. දෙවියන් වහන්සේ තුල ඉන්න කෙනා தேவனுக்குள்ளே இருக்கிறவர் අර නැති වෙන්න ඕන කියලා ඉල්ලන්නේ. அவர் அழிந்து போகணும் என்று கேட்க மாட்டார். දෙවියන් වහන්සේ තුල ඉන්න මම கர்த்தருக்குள்ளே இருக்கிற நான், ස්වාමීනි මම උගාක් අයට ආශිර්වාද වෙන්න ඕනේ. கர்த்தாவே நான் பலருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க මම வேண்டும். ඉල්ලන දේ උන්වහන්සේ. நான் கேட்பதை அவர் கொடுப்பார். උන්වහන්සේ මම ඉල්ලන දේ දෙන්න අවශ්‍ය නම් அவர் நான் கேட்பதை கொடுக்க வேண்டும் என்றால் ඔබ පැවතී සිටින්න අවශ්‍යයි. நான் நிலைத்திருக்க வேண்டும். මේ රාත්‍රිය ඔබ බලන්න ඔබගේ ජීවිතේ. இந்த இரவிலே உங்கள் வாழ்க்கையை சிந்தித்து ඔබ பாருங்கள். දෙවියන් වහන්සේ තුල ස්ථීරව පැවතී සිටින කෙනෙක්ද? நீங்கள் தேவனுக்குள்ளாய் உறுதியாய் நிலைத்திருக்கிறீர்களா? සිකුරාදා පල්ලියට ආවත් මදි. வெள்ளிக்கிழமை சர்ச் வந்தால் සන්ඩේ போதாது. චර්ච් ආවත් මදි. ஞாயிறு சர்ச் வந்தால் ඒක போதாது. විසිට් කරනවා. அது விசிட் பண்ணுகிறது. ස්ථීර වෙන්න අවශ්‍යයි. உறுதியாய் இருக்க வேண்டும். හැමදාම උන්වහන්සේගේ වචනය සමග ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையோடு கூட, උන්වහන්සේ සමග ආක්ෂාවේ அவரோடு கூட ஜெபத்திலே, උන්වහන්සේ තුලින් අපේ සිතවිල්ල පෙරලා அவருக்குள்ளே நம்முடைய சிந்தனைகள் நிரம்பி අපි God තුල ඉන්න අවශ්‍යයි. நாங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்க வேண்டும். මම මෙතන එක වචනයක් කියන්නම්. இந்த இடத்துல நான் ஒரு வார்த்தையை கூறுகிறேன். හැම දෙයකම ඉවසීමක් අවශ්‍යයි. எல்லாவற்றுக்கும் பொறுமை மிக அவசியம். හැම දෙයකම බලා සිටීම වැදගත්. எல்லாவற்றுக்கும் ஒரு காத்திருப்பு அவசியம். ඔබ දෙවියන් වහන්සේ මේ වගේ ජීවිත ජීවත් වෙන මොහොතේ අනිවාර්යෙන් ඔබ පළදගෙන කෙනෙක් වෙනවා. நீங்கள் இப்படியான ஒரு வாழ்க்கையை கர்த்தருக்குள்ளே வாழும் பொழுது கட்டாயம் நிச்சயமாய் நீங்கள் கனி கொடுக்கிறவராய் தான் இருப்பீர்கள். අද ඔබ ණය ප්‍රශ්න ඇවිල්ලා තියෙයි. අද විශාල කරදර වලින් ඇවිල්ලා තියෙයි. මොනවාද කරන්න කියලා දන්නේ නැති ගින්දරක වගේ ප්‍රශ්න ඇවිල්ලා තියෙයි. මේ හැම දෙයකම හේතුව ඔබ දෙවියන් වහන්සේලා පැවතිලා නැහැ. இன்று நீங்கள் கடனோடு வந்திருக்கலாம், பெரிய பிரச்சனையோடு வந்திருக்கலாம். இதற்கு மூல காரணமே நீங்கள் தேவனோடு நிலைத்திராததுதான். උන්වහන්සේ නැතුව ඔබට කිසි දෙයක් කරන්න බෑ. அவர் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய මා முடியாது. දන්න එක දෙයක් තමයි මේ චර්ච් එක අඟලක් කර ඉස්සරහට යන්නේ උන්වහන්සේ නැතුව. நான் அறிந்த ஒரு காரியம்தான், இந்த சர்ச் ஆனது ஒரு இன்ச்சேனும் முன்னேறாது அவர் இல்லாமல். ඒක තනියෙන් පළදගන්න. அது தனிமையாய் கனி கொடுக்காது. හැබැයි ගා සමග අත්ත පැවතෙනවා නම් ஆனாலும் அந்த கொடியானது செடியோடு நிலைத்திருந்தால் ඒ අත්ත පළදගන්න ඕනේ නැහැ. அந்த கொடி கனி கொடுக்க தேவையில்லை. ඒක ඉපෙම්ම පළයනවා. அது தானாய் கனி வரும். මම දෙවියන් වහන්සේ ඉන්න මොහොතේ நான் தேவனோடு இருக்கும் பொழுது සෙනග ඉපෙම්මෙනවා. ஜனங்கள் தானாய் வருவார்கள். ව්‍යාපාර ඉබෙම්ම දියුණු වෙනවා. வியாபாரம் தானாய் මගේ முன்னேறும். ආශිර්වාද ඉබෙම්ම என் ලැබෙනවා. ஆசீர்வாதம் தானாய் මගේ දියුණුව கிடைக்கும். ඉබෙම්ම ලැබෙනවා. என் முன்னேற்றம் தானாய் මේක கிடைக்கும். තමයි දෙවියන් වහන්සේ ෆික්ස් කරන්න යන දේ. இதுதான் தேவன் இணைக்கிற காரியம். ඔබ God එක්ක ඉන්නවා නම් நீங்கள் தேவனோடு இருந்தால் ඒක වෙන ජීවිතයක්. அது ஒரு வேறு வாழ்க்கை. ඒක වෙන ජීවිතයක්. அது ஒரு வேறான வாழ்க்கை. ඒක වෙන ජීවිතයක්. நீங்கள் அது வேறு வாழ்க்கை. දෙවියන් වහන්සේ සමග ඉන්න මනුෂ්‍යයා தேவனோடு இருக்கிற மனுஷன் උදිය ඇල් ළඟ ඉඳවපු
ගසක් වගේ වන්නේය. அவன் நில்காரோரமாய் நாட்டப்பட்ட மரமாய் ඔව් இருப்பான். නියම කාලට පළදගලා அவன் தற்காலத்திலே தன் கனியை கொடுத்து ආශිර්වාද ජීවිතයක් ජීවත් වේ. ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை අද வாழ்வான். ඔබගේ ජීවිත වෙනස් වෙන්න ඕනේ. இன்று உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும். අද තීරණයක් ගන්න. இன்று தீர்மானியுங்கள். මොන ප්‍රශ්නාවක් අතරේ எந்த பிரச்சனை මොන வரட்டும், කාදරාවක් අතරේ எந்த போராட்டம் வரட்டும், යේසුස් වහන්සේ සමග ඉන්නවා. நான் தேவனோடு இருப்பேன். මම යේසුස් වහන්සේ සමග நான் ඉන්නවා. இயேசுவோடு இருப்பேன். මම උන්වහන්සේලා පමණක් සේවය நான் කරනවා. அவருக்கு மாத்திரம் ஊழியம் මගේ செய்வேன். සේවය என் ஊழியம் කිසිම හේතුවක් නිසා எந்த ඉවත් වෙන්නේ නැහැ. காலத்திலும் ஊழியத்தை விட்டு நீங்க මගේ மாட்டேன். ආක්ෂාව நான் ஜெபத்திலே මගේ ආක්ෂාව என் ஜெபம், මගේ බයිබල් කියවීම என் வேத வாசிப்பு, මගේ නමස්කාරය என் ஆராதனை, මගේ ගීතිකාව என் பாடல்கள், මගේ චර්ච් එක என் சர்ச் வருவது, දෙවියන් වහන්සේ ගැන සිතවිල්ල தேவனை குறித்திருக்க சிந்தனை, මගෙන් ඉවත් වෙන්නේ නැහැ. அவை விட்டு நான் நீங்க මම மாட்டேன். දෙවියන් වහන්සේලෙන් ජීවත් වෙනවා. நான் கர்த்தருக்குள்ளே வாழுவேன். මම ආත්මික ජීවිතයක් ජීවත් වෙනවා. நான் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுவேன். හalleluya ஹalleluya, හalleluya ஹalleluya. අපි ආරක්ෂා කරනවා. நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ඊයේ වීඩියෝ එකක් මම බැලුවා. நேற்று தினத்திலே ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். අවුරුදු 3කින් කොහමද කෝටිපතෙක් වෙන්නේ කියලා. 3 வருடத்திலே எப்படி கோடீஸ்வரனாவது. නමුත් බයිබලයේ දෙවෙනස කියන දේ මේකයි. ஆனால் வேதத்திலே தேவன் சொல்வது இதுதான். අපි උන්වහන්සේට එක්ක පැවතෙනවා නම් நாம் அவரோடு நிலைத்திருந்தால் උන්වහන්සේට පුළුවන් அவரால் முடியும். එක රාත්‍රියෙන් ඔබගේ ජීවිත වෙනස් කරන්න. ஒரே இரவிலேயே உங்கள் வாழ்க்கையை மாற்ற. අවුරුදු 12ක් ලෙඩෙන් හිටපු සහෝදරී ස්ත්‍රී කෙනෙක්. 12 வருடம் வியாதியா இருந்த ஒரு ஸ்திரீ, ඈත හිටපු සහෝදර කෙනෙක්. தூரத்தில் இருந்த அந்த சகோதரி යේසුස්ට එක්ක සම්බන්ධ වුණා. இயேசுவோடு இணைந்து උන්වහන්සේගේ වස්ත්‍රය අත්ගස්වා. அவர் திரும்பி அவளுடைய வஸ்திரத்தை இவள் தொட்டாள். ඒ මොහොතේම සුවය වුණා. அந்த நேரத்திலே தாமே சுகமானாள். ජීවිතේ සමාදානතු වේදනාව හිටපු මිනිහෙක්ට සක්‍රීස් කියලා. வாழ்க்கையிலே சமாதானமற்று வேதனையோடு ஒரு மனிதன் இருந்தான். அவன் பேர் சகேயு. ගාවුඩ නැගලා හිටියේ. அவன் மரம் மேல் ஏறி இருந்தான். යේසුස් වහන්සේ ළඟට වෙලා இயேசு அருகிலே வந்து එන්න කිව්වා. வா என்றாள். ඔහුගේ ගෙදරට ගියා. அவன் வீட்டுக்கு சென்றான். එදා දවසේ ඔහුගේ ජීවිතේ සමාදාන සහ ගැලීම ලැබුණා. அன்றைய நாளிலே அவன் வாழ்க்கையிலே சமாதானமும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொண்டான். මුළු රාත්‍රියම මාළු අල්ලලා முழு இரவும் மீன் பிடித்து බෑන් වෙලා කිසිම මාළුවෙක් කවුන්නේ නැහැ. கஷ்டப்பட்டு ஒரு மீனினும் பிடிபடவில்லை. එක මාළුවෙක් කවුන්නේ නැහැ. ஒரு மீன் கூட பிடிபடவில்லை. ඒ පේතුස් යේසුස්ට එක්ක සම්බන්ධ වුණා. அந்த பேதுரு இயேசுவோடு இணைந்து கொண்டான். ඔහුගේ ජීවිතේ වෙනස් වුණා. அவன் வாழ்க்கை மாறியது. අද මගේ යේසුස් වහන්සේ ඔබව කැඳවනවා. இன்று என் இயேசு உங்களை அழைக்கிறார். මත්තේ 11:28 மத்தேயு 11:20 වේස වෙන්නව බරඋසලනව සෑම දෙනා මාව දෙන්න. මම ඔයගලන්ට සාහනය සහ සැනසීම සතුට ලබා දෙනවා. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு நிம்மதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பேன். උන්වහන්සේ ඇර කිසි දෙයක් කරන්නේ නැහැ. அவர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ඒ වත්තට කොච්චර පෝර දැම්මත් ඒවා ඒ ගාඩ කොච්චර පෝර දැම්මත් ඒ ගාඩ කොච්චර වතුර දැම්මත් ඒ අත්ත ගහ සමග නැත්තම් ඒ කිසිම පෝරක් කිසිම දෙයක් ඒ අත්තට ලැබෙන්නේ නැහැ. அந்த மரத்துக்கு எவ்வளவோ உரம் போடலாம், எவ்வளவு தண்ணீர் பாய்ச்சாலும் கூட அந்த மரத்துக்காக அந்த கொடி அந்த மரத்தோடு இணையாவிட்டால் அதிலே எந்த பிரயோஜனமும் இல்லை. අද තීරණයක් ගන්න ගෝඩ් එක්කම ජීවත් වෙන කියලා. இன்று ஒரு தீர்மானம் செய்யுங்கள், நான் தேவனோடு வாழப் போகிறேன் என்று. අද උංගාදෙනෙක් උදෑසන දෙවියන් වහන්සේගේ පාඹුල නැතුව මෙතනට ඇවිල්ලා ඉන්නවා. இன்று அநேகர் காலையிலே தேவ பாதத்திலே இல்லாமல் இந்த இடத்துல வந்திருக்கிறீர்கள். දෙවියන් වහන්සේ සමග නැහැ. தேவனோடு இல்லை. එනිසා ජීවිතේ යම් කිසි දෙයක් අඩුවක් වගේ ඔබට තේරෙනවා. எனவே வாழ்க்கையிலே ஏதோ ஒன்று குறைவு போல உங்களுக்கு புரிகிறது. ලස්සන හස්බන්ඩ් ලස්සන වයිෆ් அழகான மனைவி, அழகான கணவன், ලස්සන දරුවන් அழகான பிள்ளைகள், හොඳ ව්‍යාපාරයක්. நல்ல வியாபாரம். නමුත් ජීවිතේ යම් කිසි අඩුවක්. ஆனா வாழ்க்கையில ஏதோ ஒரு குறை, வெறுமை. ඒකට හේතුව அதுக்கு காரணம் උන්වහන්සේ සමග නැති ජීවිතය. அவரோடு இல்லாத வாழ்க்கை தான். ඒක ඔබ වේලෙන්න තමයි. அது உங்களை உலர்ந்து போக வைக்கும். මගේ සභාවේ
என் சபையிலே මම ඔෆිස් එකේ අද ඉන්න මොහොතේ இன்று நான் ஆபீஸிலே நான் இருக்கும் பொழுது දෙවියන් වහන්සේගේ ආත්මන් වහන්සේ දෙයක් මට කිව්වා. தேவனுடைய ஆவியானவர் எனக்கு ஒன்றை சொன்னார். මම සමහර කිං පාර්ට්නර්ස්ලාව බලාගෙන හිටියා. நான் ஒரு சில கிங் பார்ட்னர்ஸ்களை நான் பார்த்து கொண்டிருந்தேன். මේ වතාව අපි 31 දෙනෙක්ව ගත්තා. இம்முறை 31 பேரை நான் எடுத்தேன். දෙවියන් වහන්සේ කිව්වා தேவன் சொன்னார், මේ අවුරුදු ඔක්කොම වෙනස් වෙන්න යනවා. இந்த வருடம் எல்லாமே மாறப்போகிறது. මම පල්ලෙහා ඉන්න උගාක් අයව මම උඩට ගන්න යනවා. கீழே இருக்கிற அநேகரை நான் மேலே எடுக்க போகிறேன். උගාක් අයව ගන්න යනවා. මවුන්ට කියන්න அவர்களை பார்த்து சொல், මා සමග සිටින්න කියලා. என்னோடு நிலைத்திரு என்று. මා අර என்னை அன்றி ඔයාට කිසි දෙයක් කරන්න බෑ. உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. උදේ පාන්දර නැගිටලා අදිස්සේ ඉස්කෝලේ යන්න පුළුවන්. උදේ පාන්දර නැගිටලා අදිස්සේ වැඩට යන්න පුළුවන්. උදේ පාන්දර නැගිටලා අදිස්සේ බිස්නස් යන්න පුළුවන්. නමුත් ඒක අසාර්ථකයි. නමුත් ඒ අදිස්සට වඩා ගෝඩ්ගේ පාමුලේ ඉඳලා යන්න ඒක ලොකු ආශිර්වාදයක් වෙයි. காலையிலே எழும்பி அவசர அவசரமாய் ஸ்கூல் போகலாம், அவசர அவசரமாய் வியாபாரத்துக்கு போகலாம், அவசர அவசரமாய் தொழிலுக்கு போகலாம். ஆனால் அவசரமா இருந்தாலும் தேவ பாதத்திலே இருந்து செல்லுங்கள், எல்லாமே வெற்றிகரமாகும். ඔබ අභිමුඛයේ ඉන්නයි මා ආසවන්නේ ඔබේ කැමැත්ත කරන්නයි මාද ආසවන්නේ ඔබ අභිමුඛයේ ඉන්නයි මාසිත ආශාවන්නේ ඔබේ කැමැත්ත කරන්නයි මා කරන්න කැමති කියන්න මාද ආශාවන්නේ ඔබ වෙන ඕන දෙයක් උන්වහන්සේයි යේසුනි ආයිදී ඔබ පමණක් පිටපස්සේ තබා ගන්නවා ඔබ පමණයි වෙන කිසිම දෙයක් තබන්නේ යේසුනි ආයිදිරි සම්මදනා කියන ඔබ පමණයි රඳා තබන්නේ මා වෙනුවෙන් සෑමදේම කරන සපුරන මා දෙවිදේ ඔබ උන්වහන්සේ විදිහේ තබා ගත්තා මා වෙනුවෙන් ඔබගේ හැම දෙයක්ම පාස බලාගෙන සමිදේ සපුරන මා දෙවිදේ මා පවුවර වේදනාවන් ඔබගේ ජීවිත මොන ප්‍රශ්න කාදර මා පවුවර පාස සමගින්න හැම දෙයක්ම පාතියයි වේදනාවන් ඔබේ පාමුලේ ඔබේ පාමුලේ මාතබමි යාකස්වක්‍යෝ යේසුනි අද සිට ඔබයි මගේ සියල්ල යේසුනි සිමගන්න ඔබ දෙකන දෙයක් මගේ ජීවිතය ඔබ පමණයි මුදල නිසා රඳා සමන්නේ යහපත් නිසා න්‍යාය නිසා මනුෂ්‍යයන් නිසා ඉදිරි ඔබ පමණයි රඳා තබන්නේ உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏகமயா உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏகமயா இயேசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளே இயேசையா உம்மைதானே
எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எல்லாம் செய்வார். நீ எதுவும் செய்ய தேவையில்லை. அவர் உனக்காக செய்வார். செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில், நீ அவருடைய பாதத்தில் இருந்த எல்லாம் இறக்கி உன்னை விட்டு நீங்கி போகும். அவருடைய பாதத்துக்கு செல். உன் பாதத்தில் அவர்தான் உனக்கு எல்லாம் இறக்கி வைத்தேன். கைகளுக்கு சொல்லுவோமா? ஏசையா, ஏசையா, கனி கொடுப்பாய். நீ சாதாரணமாய் வாழ மாட்டாய். நீ வித்தியாசமாய் இருந்து போய்த்தாய். நிறுத்தியுள்ளே ஏசையா, உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. මම මේ මොහොත ඔබ වෙන යාක්ෂා කරන්න නංගුලකා ජැපික පොයග අතිසුද්ධ වාදක ජීවමාන දීපයන්නේ මොනතරම් බලවන්ත වචනයක්ද, මොනතරම් පුදුම වචනයක්ද. අපි ඔබ තුළ නැත්තම් අපි සම්පූර්ණ ස්වාමිනේ, අපි පර වෙලා යනවා ස්වාමිනේ, අපේ ජීවිත වියලලා යනවා ස්වාමිනේ. වතුර නැතුව මාළුවට ජීවත් වෙන්න බැරි වගේ අපේ ජීවිත ඔබ නැතුව ජීවත් වෙන්න බෑ. අද මා දන්නවා ඔබ සමග මා ජීවත් වෙන්න ඕනේ. මා ඔබ සමග සිටින්න ඕනේ. අපි හැම කෙනාම අද තීරණයක් ගන්නවා. සභාවට එන එක යම්කිසි ඉගෙනවීමක් පමණයි. අපි ඉගෙන ගන්නවා පමණයි. නමුත් හැමදාම දිනපතා ඔබ සමග ජීවත් වෙන්න ඕනේ. ඒ තීරණය අපි ගන්නවා. මේ ස්ථානයෙන් අවශ්‍යම දෙන ඔබගේ අස්තට මා බාර කරනවා. මෑගේ ප්‍රශ්න කරදර ඔබ දකිනවා ස්වාමිනේ. ස්වාමිනේ, ඔබගෙන් අයින් වෙලා ඈත් වෙලා හිටපු නිසායි මේ ප්‍රශ්න. ඒ අකීකරු පුත්‍රයා කොහමද ඔබගෙන් ඉවත් වෙලා ගියාද? එදා ඔබගේ ජීවිත හැම දෙයක්ම අඩු වෙන්න පටන් ගත්තා. අද ගාක් අඩු වෙනවා. නැවත අපි ඔබ ළඟට එනවා ස්වාමිනේ. අපේ ජීවිත ඔබට බාරයි ස්වාමිනේ. අපි ඔබ සමග සිටින්න කැමතියි. ඔබෙන් වෙන් වෙලා සිටින්න යන්නේ නැහැ ස්වාමිනේ. ඔබගෙන් දුරස් වී සිටියා ස්වාමිනේ. අද අපි කියනවා ඔබ අපිට ඕනේ ස්වාමිනේ. අපි ගන්න හුස්මට වඩා අපිට ඔබ අවශ්‍යයි. අපි කතා කරන වචන වලට වඩා ඔබ අවශ්‍යයි ස්වාමිනේ. මේ සභාව ඔබ සමග සිටින සභාවක් වෙන්න ඕනේ. ඒ ආශිර්වාදයක් ලැබේවා. අද සුවය ලැබේවා. නිරෝගී භාවය ලැබේවා. ආර්ථික ප්‍රශ්න ඉවත් වේවා. ඉඩම් ප්‍රශ්න වල ඉවත් වේවා. මේකේ බලාපොරොත්තු ඉෂ්ට වේවා. இயேசுவின் நாமத்தில் பரலோக பிதாவிடத்தில் நான் வருகிறேன். நம்ம வாழ்க்கை உங்களோட நிலைச்சிருக்கணும்ப்பா. அன்னிதினமும் நாங்கள் உங்களோடு இருக்கணும்ப்பா. அதுதான் நமக்கு வெற்றி. அப்படி இந்த முழு சபை இருந்தா முழு சபை வெற்றியா இருக்கும் அல்லவா? எங்க வாழ்க்கையில உங்களை அல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஊழியத்தை பத்தி நிறைய அனுபவம் உண்டப்பா. ஊழியத்தை செய்ய வாஞ்சிருக்கப்பா. நிறைய திட்டங்களும் பெரிய பெரிய தலைவர்களுக்கும் ஒன்று பிரயோஜனம் இல்லை. நீங்க மட்டும் இல்லாது இருந்தா எங்க வாழ்க்கை துக்கத்திலே இருக்கும். இன்றைக்கு உம்மோடு வாழ தீர்மானம் எடுக்கும். உம்மோடு வாழும் பொழுது பிரிந்தவர்கள் நம்மோடு இணைவார்கள். எங்களை வெறுத்தவர்கள் நம் கால்களுக்கு கீழே வருவார்கள். எங்கள் சூழ்நிலைகள் கூட அது மாறி போகும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ ஆஸ்வதிக்க தீர்மானம் எடுக்க. வியாதிகள் மறைவதாக. பொருளாதார பிரச்சனைகள் நீங்கட்டும். காணி சம்பந்தமான வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்குவதாக. உடைய தேவைகள் சந்திக்கப்பட்டோம். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே,
ஆமென். අපි දැන් තුසුවා දේව ආශිර්වාද ලබා ගමු. කංගලුති දේවනේ ආශිර්වාද பெற்றுக்கொள்ளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், தேவ ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. අපේ පියෝ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය, පුත්‍ර යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ කරුණාව, සුද්ධාත්ම සහභාගීකම සහ දිව්‍ය ආශිර්වාදය ඔබ සෑම දෙනා සමග සදාකාලට ඔබ සමගම පැවතේවා. සභාව ශබ්ද කියමු. ආමේන් ආමේන්.